ஆண்டவர் சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்டு அவன் ஒரு எங்கேயோ ஒரு மூலையில கிடந்தவன். ஆனா கர்த்தர் தூக்கி ராஜாவா அவனை மாத்திட்டாரு. இப்ப அவனுக்கு ஒரு ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன? அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்த செய்கையை என் மனதில் வச்சிருக்கிறேன். அவன் செஞ்ச தப்புக்கு ஒரு நியாய தீர்ப்பை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் அன்புள்ளவர், அதே சமயத்துல நியாய தீர்ப்பு செய்கிறவர். தவறுக்கேற்ற தண்டனையையும் அவர் கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அப்படி அந்த அமலேக்கியர்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பை செலுத்த ஆசைப்பட்டு அதை சவுலின் மூலியமாக நிறைவேற்ற சவுலை அனுப்புகிறார். போகும்போது நீ அந்த பட்டணத்துக்குள்ள எதையுமே எடுக்கக்கூடாது, எல்லா விலங்குகளையும் தீ கொளுத்தி போட்டு எல்லாரையும் அழிச்சிரு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து, ஏன்னா அது ஒரு நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு கொடூரமானதாகத்தான் இருக்கும். அதனாலதான் கிருபையின் காலத்திலே ரட்சிக்கப்பட்டு வந்துருங்க அப்படிங்கிறோம். தேவன் இரக்கமாய் கூவி அழைக்கும் போது தேவனுடைய அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் வந்துடணும். தொடர்ந்து பாவத்துல நம்ம நிலைச்சு இருந்தோம்னா நியாய தீர்ப்பு கடுமையான ஒரு காரியமா வரும். அந்த நாள் பயங்கரமான நாளாக இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டு சவுல் போகிறாரு. போகும்போது எல்லாம் பண்றாரு. ஆனா நல்லா கொளுத்த ஆடு மாடு எல்லாத்தையும் நல்லா இருக்குதே, இது எதுக்கு கொல்லணும்னு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கொண்டு வந்துட்டார். இப்ப ஆண்டவர் சாமுவேல் மூலியமாக கேட்கிறாரு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ண சொன்னேன். ஆனா நீ ஆடு மாடுகள் சத்தம் கேட்கிறது என்ன? அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? செஞ்சது தப்பு, செஞ்சது கடவுளுக்கு விரோதமான பாவம். ஆனா அவன் என்ன காரணம் சொன்னான்னா, உமக்காகத்தான் ஆண்டவரே இதெல்லாம் கொண்டு வந்தேன், உமக்கு பலியிடும்படி. ஆண்டவரே, இத உங்க வார்த்தைக்கு விரோதமாக தான் செஞ்சிருக்கிறேன். ஆனா எதுக்கு நான் செஞ்சேன் தெரியுமா? உமக்காக செய்தேன், உமக்கு பலியிடும்படி இதை செய்தேன். ஆண்டவர் அங்கீகரிச்சாரா? என்ன சொன்னார் அந்த இடத்துல? சர்வாங்க தகன பலியை காட்டிலும், பெரிய எருதுகளின் காளையினுடைய பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம், செவி கொடுத்தல் தான் உத்தமம். ஆண்டவர் உங்ககிட்ட என்னட்டையும் ஊழியக்காரனாக மெயினா உங்ககிட்ட என்னட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? கடவுளுடைய வார்த்தை செவி சாய்த்து அந்த பரிசுத்த வார்த்தையை மக்களுக்கு அப்படியே சொல்றதுக்கு தான் நம்ம அதனாலதான் ஆரோக்கியமான உபதேசத்தை பகுத்து போதிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறார். ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்கணும். சும்மா செய்யற தப்ப செஞ்சுட்டு காரணம் சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் எதுக்கு செஞ்சேன் தெரியுமா? ஏன் பௌர்ணமி ஜெபம் அமாவாசை ஜெபம் போடுறேன்னு தெரியுமா அப்படின்னு காரணம் சொல்லக்கூடாது. சவுலும் காரணம் தான் சொன்னா அந்த இடத்துல. நான் எதுக்கு இந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்தேன் தெரியுமா? ஆண்டவர் அப்பவே தள்ளிட்டார். கடமைக்கு 40 வருஷம் அந்த அரியணையில் அவன் இருந்தாலும் கூட தேவனுடைய இருதயத்தில் சவுல் இல்ல. புரிஞ்சுக்கிறது. அதனால தேவனால் தள்ளப்பட்ட ஒரு ராஜாவாக நீங்க இருந்துடக்கூடாது. ஆண்டவர் அப்பயே சவுலை தள்ளிட்டாரு. ஆனாலும் பேருக்கு அரியணையில ஒரு குறிப்பிட்ட நாள் வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அரியணையில சவுல் உட்கார்ந்திருக்கிறான். தாவீதை தேவன் உருவாக்கி அந்த அரியணையில கொண்டு வந்து அமர்த்துவதற்கு சில காலங்கள் தேவைப்பட்டனால அது வரைக்கும் ஒரு கடமைக்கு ஆண்டவர் அவனை வந்து அந்த அரியணையில உட்கார்ந்து வச்சிருக்கிறார். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பாஸ்டர்களை நியாய தீர்ப்புக்கு முன்பாக அதெல்லாம் பொறுப்புலாம் இருப்பாங்க. மக்களை ஏமாத்தி லக்ஸூரியெல்லாம் வாழ்வாங்க. அந்த லக்ஸூரி வாழ்க்கையில கடவுள் தான் எங்களை வைத்திருக்கிறார், இங்க கூட தேவன் வல்லமையா இருக்கிறார் என்கிற நினைப்போடு அவங்க செருக்கோடு வாழ்வாங்க. ஆனா என்றைக்கு நாம் வேதத்தினுடைய வார்த்தையை நாம் அல்லல் தட்டி விட்டோமோ அன்றைக்கே தேவன் உங்களை தள்ளிவிட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் மனம் திரும்புவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். காட் பிளஸ் யூ.